நேற்றைய வந்த கூட்டங்களே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாழுகிற மக்களுக்கு தெரியும். பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனம் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது. நான் அங்கே சென்றபோது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். 2 இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை. ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது. அதை அவர் பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசினேனே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. 2 ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. 5ஆம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்தில் தொடர்பு வைத்து பேசினேனே தவிர வேறொன்றும் இல்லை. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேறியிருக்கிறது. ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நீங்கள் கோபிக்கு போனீங்க. ஈரோட்டில் வரவேற்பு, கோயம்புத்தூரில் வரவேற்பு. இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று 2.5 மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு அங்கே கழகத் தோழர்கள், வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள். அப்படி என்றால் 4 மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள். கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார்கள், ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார்கள். இவனின் நோக்கத்தோடு தான் செய்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து 92வது ஆண்டுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது, அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசு நீங்களும் மீட் பண்ணதை கூட்டணிக்காக நீங்கள் கூப்பிட்டதாவோ ஒரு இது பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. இல்லை, திருநாவுக்கரசு ஒரு திருமணத்துக்கு வந்தார். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவரே அவரோட தொழிலெல்லாம் பல்வேறு தொழில் நடத்தியவர்கள். ஆகிய அவருடைய திருமணத்தை கலந்து கொள்வோம். நானும் சென்றேன், அவரோடு பேசினேன். அரசியல் ரீதியாக அல்ல, நட்பின் ரீதியாக பேசினேன். வர வாய்ப்பு இருக்கா சார் கட்சிக்கு? பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார்.